பயங்கரமான வார்த்தைகளோடும் பயங்கரமான ஞானத்தோடும் பயங்கரமான டோனோடலாம் எனக்கு பேச தெரியாது அப்படின்ட்டு பவுல் 1 கொரிந்தியர் 1:17 சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அப்படி பேசினா அது சிலுவையினுடைய வல்லமைய எடுத்துடும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதனால பயங்கரமான அறிவினாலும் பேசுறவங்களா இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மூலமா பேசினார் அப்படின்னா அது இருதயத்துல கிரியை செய்யும். அதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு, அதுதான் பவுலும் பண்ணாரு. ஏன் அப்படின்னா, பவுலுக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னாலும் நிறைய பேர் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வந்தாங்க. அவர் எழுதின நிருபம் இன்னைக்கு தலைகீழா இருக்க இந்த உலகத்தை சரியா மாத்துது. இதுதான் சிலுவையினுடைய வல்லமை. இத ஒருவனை எடுக்க கூடாது. யார் அந்த ஒருவன்? சும்மா நீங்க யூடியூப்ல பாருங்களேன், அநேக பிரசங்கியார்கள் எழுப்பி இருக்காங்க. ஆனா நான் அவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லல. கிறிஸ்துவனுடைய வல்லமையை தாண்டி அவங்களுடைய சுய மகிமையில அவங்க பேசினாங்கன்னா வார்த்தைகள் நல்லா இருக்கும், பிரசன்டேஷன் பயங்கரமா இருக்கும், ஆனா கிரியையே செய்யாது. இதுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்துவே பிரசங்கிக்கிறதுக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை மனித அறிவுல பிரசங்கிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இது குறித்து இன்னைக்கே தியானித்து பாருங்களேன்.